நான் பேச விரும்புகிறேன். திரும்ப சொல்லுகிறேன். எ மேன் வாக் வித் ஜீசஸ், இயேசுவோடு நடந்தவன். எ மேன் லிசன் த வேர்ட், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டவன். எ மேன் obtained God's grace, தேவ கிருபைகளை பெற்றவன். அவரோடு இருப்பது எவ்வளோ பெரிய பாக்கியம். கவனியுங்கள். கடல் மேல் நடந்ததை பார்த்தான், 5 அப்பங்களை கொண்டு 5000 போஷித்ததை பார்த்தான், லாசர் உயிரோடு வந்ததை பார்த்தான், பர்திமை கண்கள் திறக்கப்பட்டதை பார்த்தான், 18 வருடமாக இருந்த அந்த பெண்ணை சுகமாக்கினதை பார்த்தான், பெதஸ்தாவின் குலத்தில் 38 ஆண்டுகள் இருந்தானே, அவன் சுகமடைந்ததை பார்த்தான். இத்தனை ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றவன், கண்ணார கண்டவன். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு மிகப்பெரிய சோகம். எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 35 நான் வாசிக்கிறேன். எல்லாரும் கேட்கிறேன். 14ஆம் அதிகாரம் 34 வாசிக்கிறேன். 34 வேதம் சொல்லுது, அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கேதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. கவனியுங்கள். படைத்தவர், சர்வஞானி, சர்வ வியாபி, சர்வ வல்லவர். இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். என் ஆத்துமா மரணத்துக்கேதுவான, அது அந்த வசனத்தை இன்னொரு ஆழத்தை பார்க்கணும். தான் மரிக்கப் போகிறேன் என்ற துக்கம் அல்ல, அது மாத்திரமல்ல. இட் இஸ் பார்ட்லி. மரிக்கப் போகிறேன் அது துக்கமே அல்ல. நான் பின்னால் சொல்லுவேன். தன் மரணத்தை தைரியமாக ஏற்றுக்கொண்டவர் ரட்சகர் இயேசு. தன் மரணத்தை தானே ஏற்றுக்கொண்டார். பின்னாலே சொல்கிறார் பாருங்கள். இந்த வசனம் சொல்கிறாரு 49, நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேன், அப்பொழுது என்னை பிடிக்கவில்லை, ஆனாலும் வேத வாக்கியங்கள் நிறைவேற வேண்டியதாக இருக்கிறது. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு 45, 48 படிக்கிறேன். கல்லணை பிடிக்க புறப்படுகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள். நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேன், அப்பொழுது நீங்கள் பிடிக்கவில்லை, ஆனாலும் உங்களுக்கு உன்னுடைய கருத்து என்னவென்றால், ஐ சரண்டர் மை செல்ஃப், வேத வாக்கியங்கள் நிறைவேண்டியதாக இருக்கிறது. ஒரு சின்ன எதிர்மறையான வார்த்தை. வேத வாக்கியங்கள் நிறைவேறும்போது அது மகிழ்ச்சியா துக்கமா?